வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வின்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டாத்துறை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பு பார்த்திங்கன்னா நம்ம அலையமண்டத்திலிருந்து மார்த்தாண்டம் போகிற வழியில் தான் இருக்குது. ஷாப்புக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஷாப்புக்கு ஃப்ரெண்டிலேயே இவ்வளோ பொருட்கள் இருக்குது. நம்ம உள்ளாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உள்ளாடி போய் பார்த்தோம் அப்படின்னா கடை ஃபுல்லாகவே நம்ம கைவினை பொருட்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம என்னெல்லாம் திங்ஸ் இங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சுனில் டீ கூட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வீடை அழகுபடுத்துகிற மாதிரி நிறைய மிருகங்கள் பறவைகள் எல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மிருகங்களும் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே அந்த மிருகங்கள் நிற்கிற மாதிரியே சிமெண்ட்டில் செய்து அழகாக வச்சுருந்தாங்க. விதவிதமான செடி தொட்டிகளும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி கடைகள் நம்ம நார்கோவில் போகும்போது சுங்காங்கடி அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனால் அங்கே இருந்த திங்ஸை விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால தான் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குருவி கூடுகள் பார்த்திங்கன்னா மரத்தாலான பொருட்களாலேயும் அப்புறமா தேங்காய் சிரட்டையிலையும் பண்ணியிருந்தாங்க. சின்ன சைஸில் செய்த உரல் இடிக்கல் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. நம் முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தின மண் பாத்திரங்கள் அப்புறமா பீன்கான் பாத்திரங்கள் எல்லாம் விதவிதமான மாடலில் வச்சுருந்தாங்க. மரத்தால் செய்த குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்களும் இங்கே பார்க்க முடிஞ்சது. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த டிப்பர் லாரி தான். உண்மையிலே ஒரு டிப்பர் லாரி இருக்கிற மாதிரியே அழகாக செய்து வச்சுருந்தாங்க. பானைகள் பெயிண்டிங் பண்ணி வித்தியாசமான மாடலில் இங்கே பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு பொருட்களும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவே இருந்தது. எதை பார்க்குறது எதை வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனே எனக்கு ஆயிட்டு. பொருட்களோட ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலன்னா நான் இங்கே வரும்போது ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ரேட்டு சரியாக தெரியல, அதனால் ரேட்டு கேட்க முடியல. குழந்தைங்க பொம்மை வடிவிலான உண்டியல்கள் இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சுது. மண் பாத்திரங்கள் பீங்கான் பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பொருட்களும் இங்கே பார்க்க முடிஞ்சுது. பிளாஸ்டிக் பூக்கள் எல்லாம் வைக்கிற மாதிரியான செடி தொட்டிகளும் இங்கே வச்சுருந்தாங்க. கிஃப்ட் ஐட்டங்க பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டத்துக்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பானைகள் சின்ன பானையிலிருந்து பெரிய பெரிய பானைகள் வரைக்கும் இங்கே வித்தியாசமாக பார்க்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் பார்த்ததில் உங்களுக்கு அதிகமாக ரொம்ப பிடிச்ச பொருள் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கைவினை பொருட்களில் இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பொருட்கள் பார்க்க முடிஞ்சது. நம்ம இப்போதைக்கு பார்க்குறது கடையோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற பொருட்கள் தான். இதே மாதிரி பொருட்கள் மேலேயும் இருக்குது. மேலே என்னெல்லாம் பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஷாப்போட வீடியோ போட்டிருந்தேன். அது சுங்காங்கடை அப்படிங்கிற இடத்துல எடுத்த வீடியோ. ஆனால் நம்ம அங்கே பார்த்ததை விடையும் வித்தியாசமான பொருட்களெல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம மேலே போர்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக திங்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம இங்கே இருந்துட்டு ஒரு ரவுண்டு திரும்பி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஃபுல்லாகவே திங்ஸாக தான் இருக்குது ஒவ்வொரு ரேக்கிலையும். இதை நம்ம தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். நம்ம கீழே பார்த்தா அதே பொருட்கள் தான் மேலேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே டிஃப்ரெண்டான பொருட்கள் வச்சுருக்காங்க. இங்கே அழகாக வண்ணம் தீட்டின நிறைய பானைகள் வச்சுருக்காங்க. பெரிய சைஸிலான செடி தொட்டிகளும் ரொம்ப அழகாக வண்ணம் தீட்டி வச்சுருக்காங்க. நம்ம மதுரை சைடு பார்க்குற மண் குதிரையும் இங்கே வச்சுருக்காங்க. மண் குதிரை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதை பார்க்கும்போது மதுரைக்கு போன ஞாபகம் வருது. மண்ணில் செய்த குதிரைகள் மட்டும் இல்லாமல் யானை பானை அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சிலைகளும் பார்க்க முடியும். ஜீசஸ் அப்புறமா மாதாவோட சுரூபங்களும் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஷாப்பில் பொருட்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.